இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான டாப்பிக்கான கம்ப ராமாயணம் பற்றிய முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, உடம்பிடை தோன்றீர் ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஷ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. உடம்பிடை தோன்றீர் ஒன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச் சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஷ் வாக்கு அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி, கம்பர். ஆன்சர் கம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கோவலன் பொட்டல் என்று வழங்கப்படும் இடம் எது? கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவலன் கொலைக்களப்பட்ட இடம். ஆன்சர் கோவலன் கொலைக்களப்பட்ட இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கம்பர் கீழ்கண்ட எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவர்? கம்பர் கீழ்கண்ட எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாம் குலோத்துங்க சோழன். ஆன்சர் இரண்டாம் குலோத்துங்க சோழன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை கீழ்கண்ட எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் பாடி சிறப்பித்துள்ளார்? தம்மை ஆதரித்த சடையப்ப வள்ளலை கீழ்கண்ட எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் கம்பர் பாடி சிறப்பித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1000 பாடல்கள். ஆன்சர் 1000 பாடல்கள். 1000 பாடல்களுக்கு ஒரு முறை கம்பர் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலை போற்றி சிறப்பித்துள்ளார். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சியானது கீழ்கண்ட யாருடைய படைப்பினால் உச்ச நிலையை அடைந்தது? தமிழ் இலக்கியத்தில் காப்பிய வளர்ச்சியானது கீழ்கண்ட யாருடைய படைப்பினால் உச்ச நிலையை அடைந்தது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கம்பர். ஆன்சர் கம்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சுந்தர காண்டத்தில் கீழ்கண்டவற்றில் யார் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார்? சுந்தர காண்டத்தில் கீழ்கண்டவற்றில் யார் சிறிய திருவடி என்று அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அனுமன். ஆன்சர் அனுமன். சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமன். சுந்தரர் என்று அழைக்கப்படுபவரும் அனுமன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். அனுமன் சீதையிடம் ராமனின் அடையாளமாக கீழ்கண்டவற்றில் எதை காட்டினான்? அனுமன் சீதையிடம் ராமனின் அடையாளமாக கீழ்கண்டவற்றில் எதை காட்டினான்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கணையாழி. ஆன்சர் கணையாழி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சீதை ராமனிடம் கொடுக்க சொல்லி கீழ்கண்ட எவற்றை அனுமனிடம் கொடுத்தாள்? சீதை ராமனிடம் கொடுக்க சொல்லி கீழ்கண்ட எவற்றை அனுமனிடம் கொடுத்தாள்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சூடாமணி. ஆன்சர் சூடாமணி. ராமன் கொடுத்தது கணையாழி, சீதை கொடுத்தது சூடாமணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல்தான் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள ஏந்தல் எனும் சொல்லானது கீழ்கண்டவற்றில் யாரை குறிப்பிடுகின்றது? எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்தல்தான் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள ஏந்தல் என்ற சொல்லானது கீழ்கண்டவற்றில் யாரை குறிக்கின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராமபிரான். ஆன்சர் ராமபிரான். ஏந்தல் என்ற சொல் ராமபிரானை குறிப்பிடுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின். முளரி என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த மலரை குறிப்பிடுகின்றது? கம்பராமாயணத்தில் முளரி என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த மலரை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தாமரையை குறிப்பிடுகின்றது. முளரி என்றால் தாமரை என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓதி என்ற சொல்லின் பொருள் யாது? ஓதி என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கூந்தல்.
ஓதி என்பதற்கு கூந்தல் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலங்கல் என்ற சொல்லின் பொருள் யாது? அலங்கல் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாலை. ஆன்சர் மாலை. அலங்கல் என்ற சொல்லின் பொருள் மாலை. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், கனகம் என்ற சொல்லின் பொருள் யாது? கனகம் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொன். ஆன்சர் பொன். கனகம் என்ற சொல்லின் பொருள் பொன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அணங்கு என்ற சொல்லின் பொருள் யாது? அணங்கு என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தெய்வம். அணங்கு என்ற சொல்லின் பொருள் தெய்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாங்கிய ஆழி தன்னை வஞ்சர் ஊர் வந்த தாமன் என்ற வரியில் ஆழி என்ற சொல்லின் பொருள் யாது? வாங்கிய ஆழி தன்னை வஞ்சர் ஊர் வந்த தாமன் என்ற வரியில் ஆழி என்ற சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மோதிரம். ஆன்சர் மோதிரம். இந்த இடத்துல ஆழி என்ற சொல்லானது மோதிரத்தை குறிப்பிடுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாமணிக்கரசு என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த பொருளை குறிப்பிடுகின்றது? மாமணிக்கரசு என்ற சொல்லானது கீழ்கண்ட எந்த பொருளை குறிப்பிடுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சூடாமணியை குறிப்பிடுகின்றது. அதாவது சீதை ராமனிடம் காட்டச் சொல்லி அனுமனிடம் கொடுத்ததுதான் சூடாமணி. அந்த சூடாமணியானது மாமணிக்கரசு என்று அழைக்கப்படுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொய்கழல் அலைக்கடல் விரிநகர் வீங்கு நீர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? மொய்கழல் அலைக்கடல் விரிநகர் வீங்கு நீர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு யாது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வினைத்தொகை. ஆன்சர் வினைத்தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சீதா பிராட்டி தன்னை மீட்டு செல்ல வேண்டி விதித்த காலம் யாது? சீதா பிராட்டி தன்னை மீட்டு செல்ல வேண்டி விதித்த காலம் யாது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒரு திங்கள். ஆன்சர் ஒரு திங்கள். ஒரு திங்கள் என்றால் ஒரு மாதம் என்று பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அனுமன் ராமனுக்கு சீதையின் நிலையை குறிப்பால் உணர்த்தும் பகுதியானது சுந்தரகாண்டத்தில் எந்த படலத்தில் அமைந்துள்ளது? அனுமன் ராமனுக்கு சீதையின் நிலையை குறிப்பால் உணர்த்தும் பகுதியானது சுந்தரகாண்டத்தில் எந்த படலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவடி தொழுத படலம். ஆன்சர் திருவடி தொழுத படலம். அதாவது கம்பராமாயணத்தில் மிகப்பெரிய பிரிவு காண்டங்கள். அதற்கு அடுத்தபடியாக உட்பிரிவுக்கு பேர் படலங்கள். பெரும்பிரிவு காண்டங்கள், உட்பிரிவு படலங்கள். அதில் அனுமன் ராமனுக்கு சீதையின் நிலையை குறிப்பால் உணர்த்தும் பகுதியானது சுந்தர காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. அதை தனியாகவும் கேட்பாங்க, எந்த காண்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது சுந்தர காண்டம். எந்த படலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவடி தொழுத படலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ப ராமாயணத்தின் சுந்தர காண்டமானது மொத்தம் எத்தனை படலங்களை கொண்டது? கம்ப ராமாயணத்தில் சுந்தர காண்டமானது மொத்தம் எத்தனை படலங்களை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 14 படலங்கள். ஆன்சர் 14 படலங்கள். அவ்வளோதான். நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.